வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 5ல் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கைனடிக்ஸில் இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் வருது. ஸோ அப்போ அந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ்னால் என்ன, அதை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறாங்க, என்ன யூஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதே போல் இந்த பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2025 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸும் டெய்லி நடந்துகிட்ருக்குது. இந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டவங்க டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. அதில் போய் நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிடலாம். வாங்க இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், ரிலாக்ஸேஷன் தியரி அண்ட் இட்ஸ் டெக்னிக். அப்போ இந்த ரிலாக்ஸேஷன் மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன, இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், எதுக்கு பயன்படுத்துகிறோம், இதை வச்சு என்ன பண்ணலாம், என்ன கண்டுபிடிக்கலாம், அதுதான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த ரிலாக்ஸேஷன் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது என்ன, இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்னு வைங்களேன். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. அது பார்த்திங்கன்னா மில்லி செகண்ட் இல்லைன்னா மைக்ரோ செகண்டில் அந்த ரியாக்ஷன் நடக்குது. அப்போ இந்த மாதிரி ரியாக்ஷனை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா, ரெண்டு ரியாக்ஷனை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அப்படி மிக்ஸ் பண்ணி அதனுடைய ரியாக்ஷனை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு லேபில் நம்ம ரியாக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா ஸ்டாப் வாட்சை வச்சு இந்த ரியாக்ஷன்ஸ் இவ்வளோ டைமில் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒரு சில ரியாக்ஷன்ஸ் மில்லி செகண்டில் நடக்கும், இல்லைன்னா மைக்ரோ செகண்டில் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான கேசஸில் அந்த மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷனை நம்மளால் மிக்ஸ் பண்ணி அதனுடைய அந்த ரியாக்ஷன் ரேட்டை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் மிக்சிங் டூ சொல்யூஷன்ஸ் பிகம் இம்பாசிபிள். அப்போ மிக்ஸ் பண்ண முடியலை. அப்போ என்ன தான் பண்ணுறது, எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அந்த ரேட்டை, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது இல்லையா, அந்த ரியாக்ஷன் ரேட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, மிக்சிங்குக்கு பதிலாக a pre-equilibrated system is disturbed suddenly. என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், மிக்சிங் பண்ணுறதுக்கு பண்ணாமல் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு ரியாக்ஷனை ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸுக்கு கொண்டு போயாச்சு. அதாவது ஏ கிவ்ஸ் பி, பி கிவ்ஸ் ஏ, இது ஒரு ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குது இந்த ரியாக்ஷன்ஸ். அப்படி இப்படி ஒரு செட்டப்பை நாம் பண்ணி வைக்கிறோம். ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸுக்கு ஒரு ரியாக்ஷனை கொண்டு வைக்கிறோம். மிக்சிங் பதிலாக a pre-equilibrated system is disturbed suddenly. அப்போ இந்த ஈக்லிபிரியத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ண போகிறோம். சரிங்களா, அப்படி டிஸ்டர்ப் பண்ணால் என்ன ஆகும், எதை வச்சு டிஸ்டர்ப் பண்ணலாம்? அதாவது ஒன்று டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணலாம். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரைட் சைடு உள்ளது இங்கே உள்ளது ரைட் சைடு, லெஃப்ட் சைடு உள்ளது இங்கே ரைட் சைடு என்ன செய்யும், ரைட் சைடு உள்ளது லெஃப்ட் சைடும், லெஃப்ட் சைடு உள்ளது ரைட் சைடும் என்ன செய்யும், ஷிஃப்ட் ஆகும் இல்லையா. எப்போ வென் சேஞ்சிங் த டெம்பரேச்சர், ஒன்று டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணி இந்த ஈக்லிபிரியத்தை நம்ம என்ன செய்யலாம், ஷிஃப்ட் பண்ணலாம். இல்லைனா ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணி இதை என்ன பண்ணலாம், நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இல்லைனா எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதை சேஞ்ச் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்லிபிரியம் கண்டிஷனில் உள்ள அந்த ரியாக்ஷனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். அப்போ டிஸ்டர்ப் பண்ணால் என்ன ஆகும், இன்னொரு ஈக்லிபிரியம் கண்டிஷனுக்கு போகும். அதை நம்ம என்ன சொல்லுவோம், நியூ ஈக்லிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த சிஸ்டம் மூவ்ஸ் டு எ நியூ ஈக்லிபிரியம், அப்படி தானே. அப்போ என்ன நடக்கும், த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் மானிட்டர்டு. அப்போ அந்த நியூ ஈக்லிபிரியத்துக்கு போகக்கூடிய அந்த ரேட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே மானிட்டர் பண்ணுறாங்க. அப்போ பாருங்க, ஸோ திஸ் ரிட்டர்ன் டு ஈக்லிபிரியம் இஸ் கால்ட் ரிலாக்ஸேஷன். நம்ம பாருங்க, இந்த இனிஷியலாக ஒரு சிஸ்டம் ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குது, அதை டிஸ்டர்ப் பண்ணுறோம். டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, ஒரு நியூ ஈக்லிபிரியம் அது அட்டைன் பண்ணுது. அப்படி அட்டைன் பண்ணுறதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுது. ரிலாக்ஸ் பண்ணி அந்த நியூ ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணுது இல்லையா, அந்த ரிலாக்ஸேஷன் டைமை கணக்கு பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் மானிட்டர்ட்.
அப்போ நியூ ஈக்லிபிரியம் போகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது? திஸ் ரிட்டர்ன் ஆஃப் ஈக்லிபிரியம் இஸ் கால்ட் வாட்? ரிலாக்ஸேஷன். அப்போ ரிலாக்ஸேஷனாக புரிஞ்சிச்சா? ஒரு சிஸ்டம் இருக்குது, ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அது ஒரு நியூக்லிபிரியம் கண்டிஷனுக்கு போகுது. அதுதான் என்ன சொல்கிறோம்? ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், த ஸ்டடி ஆஃப் த ரேட் ஆஃப் அட்டைன்மெண்ட் ஆஃப் நியூ ஈக்லிபிரியம் இஸ் கால்ட் ரிலாக்ஸேஷன் மெத்தட். அதுக்கு பேர் தான் என்ன? ரிலாக்ஸேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக என்ன தான் பண்ணுறோம் பாருங்கள், த ரேட் ஆஃப் த ஸ்டடி ஆஃப் ரேட் ஆஃப் அட்டைன்மெண்ட் ஆஃப் நியூ ஈக்லிபிரியம் இஸ் கால்ட் தி ரிலாக்ஸேஷன் மெத்தட். அப்போ இந்த ரிலாக்ஸேஷன் மெத்தட் நம்ம பார்த்துட்டோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான டெக்னிக் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டி ஜம்ப் மெத்தட் ஒன்று இருக்குது, பி ஜம்ப் மெத்தட் ஒன்று இருக்குது. அப்போ டி ஜம்ப் அப்படின்னா என்ன, பி ஜம்ப் அப்படின்னா என்ன? அப்போ இந்த டி ஜம்ப் அப்படிங்கிறது டெம்பரேச்சரை கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம், அந்த சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறோம். இதாக இருக்கு இல்லையா, பை சேஞ்சிங் டெம்பரேச்சர். பி ஜம்ப் அப்படின்னா என்ன? ப்ரெஷரை நம்ம என்ன செய்கிறோம், சேஞ்ச் பண்ணுறோம். சடன் ட்ராப் ஆஃப் ப்ரெஷர் கொடுத்து அந்த சிஸ்டத்தினுடைய ஈக்லிபிரியத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். அதை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன செய்யும், அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் வரும் இல்லையா, ரிலாக்ஸேஷன் டைம் எடுக்கும். அப்போ அதை மானிட்டர் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ இந்த ரேட் ஆஃப் அட்டைன்மெண்ட் நியூ ஈக்லிபிரியம் அதான் என்ன? ரிலாக்ஸேஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. அப்போ இது வந்துட்டு யூனிட் 5ல் ஒரு முக்கியமான ஒரு டாபிக். எக்ஸாமில் இதில் இருந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் என்னச்சலாம் கேட்கலாம். இப்போ இதே போல் நிறையா வீடியோஸ் வேணும், நிறையா எம்சிக்யூ வேணும் அப்படின்னாச்சுன்னா என்னுடைய ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். நிறையா எம்சிக்யூ இருக்குது, அதே போல் டாபிக் வைஸ் எம்சிக்யூ இருக்குது, அதே போல் இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வரக்கூடிய எக்ஸாமில் டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு போஸ்டிங் வாங்கிடலாம். ஏன்னா இந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய சிலபஸ் இருக்குது. நீங்கள் எல்லா சிலபஸையும் நீங்கள் கவர் பண்ணாலே போதும், டெஃபினட்டாக நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். சரிங்களா? என்ன நினச்சாலும் சரி, எல்லா சிலபஸையும் கரெக்டாக நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. ஏன்னா வந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இல்லையா, எல்லா சிலபஸ் இருக்குது. ஃபார்முலாஸ், முக்கியமான அதனுடைய கான்செப்ட் மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், டெஃபினட்டாக நீங்கள் வந்து 110க்கு 110 மார்க்கு ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ தான் என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரசு வேதியியல் ஆசிரியராக வேண்டுமா? ஆல்வின் டிஆர்பி பயிற்சி ஆன்லைன் வகுப்பில் உடனே சேருங்கள். ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப், வீடியோ கிளாसेस, லைவ் கிளாसेस, டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பா கவர்ட் போஸ்டிங் வாங்கலாம். ஆல்வின் டிஆர்பி கோச்சிங்ல ஜாயின் பண்ணதால தான் அரசு கெமிஸ்ட்ரி போஸ்டிங் கிடைச்சது. நீங்களும் டுடே ஜாயின் பண்ணுங்க.